மாயனை மன்னுவட மதுரை மைந்தனை, மாயனை மன்னுவட மதுரை மைந்தனை, தூய பெரு நீர் யமுனை துறைவனை, தூய பெரு நீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பெலோரெம் பாவாய், தீயினில் தூசாகும் செப்பெலோரெம் பாவாய், மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை. வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும், ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும், தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும், இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனும் ஆன எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம். அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும், செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினுள் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.